ஹாய் சார். வீடியோ. ஹாய் சார். சரி, நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த டியூப்லெஸ் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் சார். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி கஸ்டமர் அப்ரோச் பண்ணி இந்த ஸ்ப்ரே ப்ராடக்ட் விற்கிறது அப்படிங்கிற கஸ்டமர் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் என்னோட ப்ராப்ளம் என்னவாக இருக்குன்னா, டைம் லேபர் இன்டென்சிவ் பெயிண்ட் ப்ரெஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது டைம் வச்சு அதிகமாக இருக்கும். சப்போஸ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் நார்மலாக ப்ரெஸ் இதை யூஸ் பண்ணி 1 ஹவர் ஸ்ப்ரே பெயிண்ட் ஒரு 50% ரெடியூஸ் ஆகுது. ஸ்ப்ரே பெயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கம்மி வந்துருக்கீங்க. ஆனால் இப்போ நியூவாக லான்ச் ஆன சரி, பெயிண்ட் வந்து கம்மி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஆனால் கன் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாருனாலும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு நார்மலாக ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணணும், ஒரு பெயிண்டர்ஸ்க்காக நம்ம கூப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்காக சார் நார்மலாக கஸ்டமரே சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் இப்போ அது வீட்டில் கேட்க சின்ன சின்ன அது போல் வேறு சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கேட்க எக்ஸாம்பிள் சார். யார் வந்து வெல் ட்ரைனரோ அதை இது பண்ணுவாங்க. எல்லாமே ப்ராஜெக்ட் பண்ணி டியூலக்ஸ் வந்து இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் பற்றி இந்த டியூலக்ஸ் ஸ்ப்ரே பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர்ஸ் இருக்கும்போது எது மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம்னா லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூ கலர் சைஸஸ்க்காக இருக்குது. அது மாதிரி கலர் கம்மியாக இருக்கும். அண்ட் தென் லாங் ட்ரைவிங் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது கம்மியாகும். நம்ம நார்மலாக பெயிண்ட் வந்து இது பண்ணும்போது ரொம்ப ஒரு லாங் இன்னும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே டைம் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது ஸ்ப்ரே பெயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸில் முடிஞ்சிடலாம். அது இன்கன்சிஸ்டன்ட் போகும். ஏன்னா இப்போ பெயிண்ட் இது மாதிரி பெயிண்ட் இந்த ரோடெல்லாம் வச்சு அடிக்கும்போது ட்ராப்ஸ் கேப்ஸ் எல்லாம் இருக்கும். இதே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அடிக்கும்போது இந்த கேப்ஸு அந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா கீ வச்சுருந்தா ஒயிட் கலர் பேட்டில் இருக்கும். அண்ட் தென் வெதர் ரெசிஸ்டன்டாக இருக்கும். எந்த வெதருக்கான யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம ஃபினிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். யார் வேணால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட் ட்ரைவிங் ஃபார்முலா இருக்குது. அந்த டியூரபிள் ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த பெயிண்ட் வந்து. அண்ட் தென் ஈஸி டு யூசர்ஸ் எரேஸ். பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்ப்ரே பெயிண்டோட க்ரோத் பார்த்திங்கன்னா டே டு டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ரீட்டைல் ஸ்டோர் சேல் பண்ணலாம். ஆர்டர் பார்ட்னர்ஷிப் தென் ஆன்லைன் மார்க்கெட் சொல்லி இது வந்து அவைலபிளாக இருக்கும். மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ரோபஸ் டிஸ்ட்ரிபியூஷன், டார்கெட் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்ஸ், ஆன்லைன் இப்போ இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா இந்த டியூலக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வருது. அந்த இதுக்கு பற்றி எப்படி என்னங்கிறத பார்க்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா செப்டம்பர் லெவலில் தான் லான்ச் பண்ணியிருக்கேன். அதனால் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா டைம் கன்சியூமிங் டாப்ஸ்னால் பெயிண்டர்ஸ்க்கு எல்லாம் நீங்கள் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணலாம். முதல்ல ரோலர் ப்ரஷ்ஷு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 ஹவர் எடுக்கும்போது சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு 1/2 ஹவரில் முடிஞ்சிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட்டு இது என்ன கன் ஸ்ப்ரே இருக்கிற மாதிரி கன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா கன் கன்சியூமிங் அது போக பெரிய இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் சின்ன சின்ன பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பார்த்திங்கன்னா அன்இவன் ஃபினிஷஸாக இருக்கும். அப்படி எப்படின்னா இப்போ கோடா பெயிண்ட் ஸ்டார் இருக்குங்களா அந்த இது பார்த்திங்கன்னா இந்த இதில் ஸ்ப்ரே பெயிண்டில் வராதுங்க. ஹை லேபர் காஸ்ட் பார்த்திங்கன்னா அது குறையும். லேபர் காஸ்ட் பார்த்திங்கன்னா அது வந்து கட் அவுட் ஆகும். அண்ட் தென் மல்டி காஸ்ட்டுக்கு இது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சீக்கிரம் அது பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிரும்னா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக பார்த்திங்கன்னா யார் வேணால் இது பண்ணலாம். கஸ்டமர்ஸ் வருவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து இது மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்க சின்ன சின்ன பொருளுக்கு பார்த்திங்கன்னா பெயிண்டர்ஸ் தான் கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. அவங்களே இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கிட்டு போய் என்ன கலர் வேணுமோ அந்த நம்ம பேஸ் வச்சு பண்ணுவோம்னா அது மாதிரி இதில் வரும். அதை நம்ம கலந்து எங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.
வேணுங்கிற கலர் வரும். இதோட கீ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபினிஷாக இருக்கும். அண்ட் தென் ஒயிட் கலர் அண்ட் ஃபைன்ஸ் நிறையா கலர் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா முதல் நீங்கள் அது கோடெல்லாம் போடுவீங்க, டியூலக்ஸ் இந்த பெயிண்ட் பேஸ் கோடெல்லாம் போடுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமான இது இல்லைனா இதில் பார்த்தீங்கன்னா கோடு இது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணலாம் கஸ்டமர் உங்களுக்கு லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவோம். என்ஜிபி காலேஜ் அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். நான் அதில் பார்த்தீங்கன்னா டியூலக்ஸ்க்கு வந்து இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வருது, அதை பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம், அது போக பெயிண்டர்ஸ்கிட்ட நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குண்ணா. மித்த கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டியூலக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி அது நல்லா இருக்கும். மித்தபடி லோக்கல் பிராண்ட்ஸ் இதோட அந்த பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு சீக்கிரம் சின்ன சின்ன பொருள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பெயிண்ட் அடிக்கலாம். இப்போ நம்ம நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட இதை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன பொருள் அடிக்கும்போது ஒரு பெயிண்டர்ஸ்ட்டு நான் ஒரு ப்ரொஃபஷனல் அவங்ககிட்ட தான் கூப்பிட்டு நம்ம இது பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கலரண்ட் இது மாதிரிலாம் போடுவோம்னா அந்த இது மூலிமா நம்ம கலர் இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் இது மாதிரி பெயிண்டர்ஸ்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணலான்னா ஒர்க் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஒரு கபோர்டு இது மாதிரியெல்லாம் அடிக்கும்போது 1 hour எடுத்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரே பெயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour முடிஞ்சிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் இதில் வைக்கும்போது இந்த தாரதாரியாக வரும்லண்ணா, அந்த தாரதாரியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தஸ்ட் ஃபினிஷாக இருக்கும். அது மாதிரிண்ணா. அண்ட் இது அதே மாதிரி தானே நம்ம அவுட் சோர் இருக்கிற ஃபர்னிச்சர் அது மாதிரி இருந்துச்சுலாம் இந்த டெக்கரேஷன் ப்ளஸ் இதாக இதில் இருக்கும். அது மாதிரி நம்ம சின்ன சின்ன பொருள் இது மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அதோட பெஸ்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பேசன். ஃபஸ்ட் ஒன்று அந்த ஒரு ட்ரை கிளாத்து அது மாதிரி அந்த எந்த ஏரியாவில் எது ப்ராடக்ட்ஸ் இது பண்ணணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இது பண்ணிக்கலாம். எப்படி பண்ணால் ஃபஸ்ட் ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கைனர்ஸுங்கிற மாதிரியெல்லாம் இருக்குண்ணா. நம்ம என்னென்ன இப்போது கேட்லாக்லாம் இருக்குங்களா கலர் மார்க் வந்து மெயினாக இது மாதிரி இதுக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம எப்படின்னா பேஸ் கணக்கு 92, 94 அது மாதிரி பேஸ் கணக்கில் வந்து நம்ம கலர் கொடுப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களே கலர் இதோட வந்துடும். நம்ம என்ன கலர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அதை நம்ம இது பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிற கேட்லாக் பெயிண்ட் இது இருக்குது. ஏதோ டவுட் அப்படிங்கும்போது நம்ம கான்டாக்ட் இது கொடுத்துருப்போம். நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க டீலர்ஸ் இந்த ஏரியா சேல்ஸ்மேன் இவங்களாம் இருப்பாங்களா அவங்கள அப்ரோச் பண்ணி என்ன இதுங்கிறது. ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீபதின். நான் டாக்டர் NGPITல படிக்கிறேன் சார். ஸோ இப்போ நான் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னா ஸ்ப்ரே பெயிண்ட். இது பார்த்தீங்கன்னா டியூலக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கிறது. இப்போ மித்த கம்பெனியை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த டியூலக்ஸ் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலண்ட்டாக இருக்குது, எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணும். சப்போஸ் நீங்கள் ப்ரஷ்ஷோ இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா அந்த இதோ பண்ணுறது போக இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இன்கன்சிஸ்டன்ட் ஃபினிஷ் நீங்கள் ப்ரஷ் இதெல்லாம் பண்ணும்போது அந்த மார்க் இருக்குது இந்த ப்ரஷ் மார்க்கு. சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்ப்ரே பெயிண்டில் பண்ணும்போது அந்த மார்க்கில் எதுவுமே இருக்காது. லேபர் இன்டென்சிவ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரஷ் இது மாதிரி பண்ணும்போது ஸ்கில்டு பெயிண்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நல்லா பெயிண்ட் அடிக்க தெரிஞ்சுவீங்க அவங்களால மட்டும்தான் அந்த கரெக்டாக இதெல்லாம் அடிக்க முடியும். சப்போஸ் இந்த இதில் நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அந்த இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஆக்சசிபிலிட்டி. கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் அந்த எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அதே இது பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்ஸ் தேவைன்னா தென் பார்த்திங்கன்னா இதோட சொல்யூஷன்ஸ் எப்படி பார்த்திங்கன்னா குயிக் அப்ளிகேஷன்ஸ் பெயிண்ட் அப் டு 50%. நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா கவர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆச்சுன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முடிஞ்சிடும். தென் யூனிஃபார்ம் கவரேஜ் டெலிவரியாக பர்சனல் கிரேட் ஃபினிஷ் வித் மினிமம் எஃபோர்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ மார்க்கெட்டுக்கு பார்த்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு முதல் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோலருங்கிறது ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆச்சுங்களா. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேங்கிற ஒரு பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் க்ரோத்தாக இருக்குது. இண்டஸ்ட்ரி இப்போ நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா டியூலக்ஸ் ஸ்ப்ரே பெயிண்ட் பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த சேலஞ்சஸ் இதில் இருக்கிற என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு மடி ரோலர் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour எடுக்கும்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour தான் எடுக்கும். ஒரு 50% ஆஃப் டைமை இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சேர் இருக்குது, அதுபோக வீட்டில் அங்கே சின்ன சின்ன பொருளெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நாம் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதற்காக பாருங்கள் அவுட்டோர் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபென்ச்சர்ஸ் இருக்குது. இந்த சேர் அவுட்டோரில் இருப்பாது. சப்போஸ் இந்த இதெல்லாம் பெயிண்ட் இதெல்லாம் அது மாதிரிலாம் இருக்குங்களே, அது போனதுக்கெல்லாம் நாமளே பெயிண்ட் இது பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே வச்சு ஈஸியாக. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பொருள்ஸ் இதோட திங்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதுக்கு கூட நாமளே இது பண்ணிக்கலாம். இதை எப்படி இது பண்ணுறது அதோட சிம்பிள் ப்ரிப்ரேஷன் ஓகேங்க. இதுனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒரு என்ன இது பெயிண்ட் அடிக்கிறோமோ அது வந்து ஒரு க்ளீன் பண்ணி ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிடணும். அண்ட் தென் அப்புறம் அந்த ஸ்ப்ரே இது இருக்குல்லண்ணா, அதை ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் அந்த இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணணும். அதோட எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் நாலேஜ் மாதிரி கூட பின்னாடி இருக்கும். இப்போ எந்த கலர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா கூட இந்த கேட்லாக் பார்த்துருக்கீங்க, அந்த கேட்லாக் இருக்கலாம் அது மாதிரி இதுலேயும் இருக்கும். இதுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன இதுக்காக கேட்லாக் இருக்குது அப்படிங்கிறதும் இதுலேயும் மென்ஷன் ஆகி வந்துருக்கும் அந்த கேட்லாக்கில். டிஸ்பிளே ஆஃப் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஸ்ப்ரே. இப்போ நம்ம எப்படி நம்ம இந்த ப்ரஷ் இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இது மாதிரி ஸ்ப்ரே ஐட்டம்ஸுக்கு வந்தது அது மாதிரி எல்லாமே இருக்குது. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா இது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இது லிங்க் தொட்டு உள்ள போனால் கூட இதை பற்றி நிறையா ஃபுல்லாகும்.